அண்மை செய்தி. பகல்கம் தாக்குதலுக்கு கற்பனைக்கு எட்டாத வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார். கவியரசன், விவரங்கள். வணக்கம் அபிராமி. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் பொது நிகழ்ச்சி பீகார்ல நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மதுபானி அப்படிங்கிற இடத்துல தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா நடக்குது. அதுல கலந்துகிட்டு பிரதமர் அவர்கள் பேசுறாங்க. தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக பகல்காம் தாக்குதல்ல உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி தன்னுடைய வேதனையை அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. அதன் பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த உரையில மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. குறிப்பா பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது தீவிரவாதிகள் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாடே துணை நிற்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உங்களோடு நிற்கிறோம், துக்கத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது மக்களுக்கு. அடுத்ததாக தீவிரவாதிகளுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவராக கண்டுபிடித்து இந்த தாக்குதலில் தொடர்புடைய அனைவரையும் ஒவ்வொருவராக கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிந்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அவர்கள்லாம் மனிதர்களாகவே கருதப்பட மாட்டார்கள். எப்படி கொடூர விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றதோ அதே போல தீவிரவாதிகளும் வேட்டையாடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல அவங்களுக்கு துணை நின்றவர்கள், இந்த தாக்குதலை எக்ஸிக்யூட் பண்ணவங்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத, கற்பனைக்கும் எட்டாத பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பிரதமர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்துல முப்படை தளபதிகள் கலந்துக்கும் போது முப்படைகளும் தயார் நிலையில இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில கற்பனைக்கும் எட்டாத ஒரு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் அவர்களும் பேசி இருக்கிறாங்க. இந்த விவகாரத்துல அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அபிராஜ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.